ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவருக்கும் என் இந்த சேனலுக்கு மிகுந்த வரவேற்பு. இதுபோன்ற சுவாரஸ்யமான மற்றும் சிந்தனையை தூண்டும் கதைகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள எங்களுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிக்கவும். என் பெயர் அஞ்சலி. எனக்கு திருமணம் முடிந்து இன்றோடு 10 வருடங்கள் ஆகின்றன. எங்களுக்கு 2 அழகான ஆண் பிள்ளைகள் உள்ளார்கள். எங்கள் குடும்பம் சின்னதாக இருந்தாலும் அன்பும் பாசமும் நிறைந்தது. என் கணவர் என்னை விட்டு ஒரு நாள் கூட தனியாக உறங்க மாட்டார். நானும் அவரை விட்டு பிரிந்திருக்க மாட்டேன். தினமும் நாங்கள் மிகவும் சந்தோஷமாகவும் அன்பாகவும் இருப்போம். ஆனால் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஒரு நாள் திடீரென்று எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. 2 நாட்கள் ஓய்வு எடுத்துக்கொள்ள விரும்பினேன். ஆனால் என் கணவரோ அதற்கு சம்மதிக்கவில்லை. அவரது ஆசைதான் எனக்கு முக்கியமா, இல்லை என் உடல்நிலைதானா என்ற கேள்வி எழுந்தது. ஆனாலும் அவர் அன்றிரவு முழுவதும் என்னை தூங்கவே விடாமல் தொந்தரவு செய்தார். அவருக்கு என் விருப்பத்தை விட அவருடைய ஆசைதான் பெரிதாகத் தெரிந்தது. என் கணவர் வெளியூரில் எங்கும் வேலைக்குச் செல்லவில்லை. உள்ளூரில்தான் தினக்கூலி வேலைக்குச் செல்கிறார். நானும் எங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கும் பண்ணையார் வீட்டில் வேலை செய்து வருகிறேன். அங்கே வீட்டு வேலைகள், சமையல், சுத்தம், தோட்ட வேலை என்று பல வேலைகளை செய்து வருகிறேன். அந்த வீட்டிலிருந்து கிடைக்கும் சிறு தொகைதான் எங்கள் குடும்பத்திற்கு முக்கிய வருமானமாகும். அந்த பணத்தில்தான் என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன். அவர்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது என்று பகலும் இரவுமாக உழைத்து வருகிறேன். என் கணவர் அவர் சம்பாதிக்கும் பணத்தில் வீட்டிற்கு தேவையான மிக அடிப்படையான பொருட்களை மட்டுமே வாங்கி வருகிறார். மீதி இருக்கும் பணத்தில் எதையும் சேமிக்காமல் அதை முழுவதுமாக குடிப்பதற்கே செலவு செய்து விடுகிறார். இதனால் எனக்கும் பிள்ளைகளுக்கும் மன உளைச்சல் அதிகமாக இருந்தது. இருந்தாலும் ஒரு குடும்பத்தின் தாய் என்ற முறையில் எதையும் பொறுத்துக்கொண்டு முன்னே செல்ல முடிவு செய்தேன். இப்படியே எங்கள் நாட்கள் கடந்து சென்றன. சில சமயங்களில் எங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் நான் அவற்றை பொருட்படுத்தாமல் எனது கடமைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு திருப்பம் ஏற்பட இருந்தது என்பது எனக்கு அப்போது தெரியாது. வாழ்க்கை எப்போதும் ஒரு மர்மமான பயணம். அந்த பயணத்தில் நானும் சிக்கிக்கொள்ள இருந்தேன். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவமும் நமக்கு ஒரு படிப்பினையை கொடுத்து செல்கிறது. அந்த படிப்பினையை நான் உணரும் தருணம் நெருங்கிக் கொண்டிருந்தது. தொடர்ந்து கேளுங்கள் இந்த கதையில் அடுத்து என்ன நடந்தது என்பதை. இப்படி இருக்கையில் என் தங்கைக்கு திருமணம் முடிந்து அவளும் அவள் கணவரும் எங்கள் வீட்டிற்கு விருந்துக்கு வந்தனர். அந்த விருந்து முடிந்த பிறகு அன்றிரவு புது தம்பதிகளை என்னுடைய ரூமில் தங்க வைத்தேன். எப்பொழுதும் போல் அன்றிரவும் என் கணவர் சந்தோஷமாக இருக்க விரும்பினார். ஆனால் நான் அவரிடம் இன்று வேண்டாம், அவர்கள் சென்ற பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னேன். ஆனால் என் கணவரோ அதை புறக்கணித்து தனது விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள முயற்சித்தார். நான் மறுத்துச் சொல்லும் போதெல்லாம் என் கணவருக்கு கோபம் வந்தது. ஆனால் அது ஒரு வழக்கமான பிரச்சனையாகவே நான் கருதினேன். காலையில் நான் எழுந்து என் தங்கையை எழுப்பினேன். அவள் வெளியே வந்ததும் நான் அவளுக்கு காபி கொடுத்தேன். அப்போது நான் அவளிடம், நீ சந்தோஷமாக இருந்தியா என்று கேட்டேன். உடனே என் தங்கை, மாமா அப்படி இல்லையே என்று சொன்னாள். அந்த வார்த்தைகள் என் மனதில் ஒரு சந்தேகத்தை உருவாக்கின. இரவு முழுவதும் அவள் எங்களைத்தான் கவனித்துக் கொண்டிருந்தாளா என்று எண்ணி பதற்றமடைந்தேன். உடனே நான் அவளிடம், இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கவில்லையா, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டேன். அதற்கு என் தங்கை ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு வேலைகளை பார்க்க சென்று விட்டாள். நானும் என் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு
வழக்கம்போல் பண்ணையார் வீட்டிற்கு வேலைக்கு சென்றேன். அந்த வீட்டில் இருப்பவர் பண்ணையாரின் 2வது மனைவி. பண்ணையாரின் முதல் மனைவி இறந்துவிட்டதால் இவரை திருமணம் செய்து கொண்டார். அவரின் வயது சுமார் 28 இருக்கும். முதல் மனைவிக்கு ஒரு மகள் இருக்கிறாள். அவள் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வீட்டிலேயே இருக்கிறாள். பண்ணையாருக்கு வயது 50. நான் அந்த வீட்டில் வேலை செய்யும்போது பண்ணையாரின் மனைவி என்னை விசித்திரமாக கவனிப்பார். அந்த பார்வையில் ஏதோ ஒரு மர்மம் இருந்தது. ஆனால் நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அன்று மாலை வீட்டிற்கு வந்ததும் என் தங்கையின் நடத்தை பற்றி என் கணவரிடம் கூறினேன். ஆனால் அவர் அதை பெரிதாக பொருட்படுத்தவில்லை. மறுநாள் பண்ணையார் வீட்டுக்கு சென்றபோது அவருடைய மனைவி என்னிடம், "உன் தங்கையை நன்றாக உபசரி" என்று சொல்லி உணவுப் பொருட்களுடன் கொஞ்சம் பணமும் கொடுத்தார். நான் அதை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு விரைந்தேன். என் கணவர் வேலைக்கு சென்றவர் இன்னும் திரும்பி வரவில்லை. நான் அவரை எதிர்பார்க்காமல் என் தங்கைக்கும் அவள் கணவருக்கும் விருந்து வைத்து உபசரித்தேன். அன்று இரவு என் கணவர் குடிபோதையில் வீட்டிற்கு வந்தார். அவருக்கு சாப்பாடு கொடுத்து உறங்க வைத்தேன். பின்னர் என் தங்கையையும் அவள் கணவரையும் ரூமிற்கு அனுப்பி வைத்து நானும் உறங்கச் சென்றேன். அன்றிரவு நான் உறங்கும் முன் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தேன். அப்போது என் தங்கை ஜன்னல் ஓரமாக நின்று, "அக்கா உறங்கிவிட்டாளா?" என்று கவனித்துக் கொண்டிருந்தாள். நான் உறங்காமல் இருப்பதை கவனித்த அவள், அவளுக்கு நான் கொடுத்த பாலை எடுத்து அதில்தான் வைத்திருந்த தூக்க மாத்திரையை கலந்து என்னிடம் கொடுத்தாள். நான் அந்த பாலை என் கணவருக்கு கொடுக்க முயற்சித்தேன். ஆனால் என் தங்கை என்னை தடுத்து, "மாமாவை எழுப்பாதே, நீ குடித்துவிட்டு உறங்கு" என்று கூறினாள். நான் என் ரூமிற்கு சென்று ஜன்னல் வழியாக என் தங்கையை கவனித்துக் கொண்டிருந்தேன். அவள் பாலை குடித்துவிட்டு உறங்கிவிட்டாளா என்று பார்த்தேன். சுமார் 1/2 மணி நேரம் கழித்து நான் என் ரூமில் இருந்து வெளியே வந்து என் கணவருக்கு அருகில் படுத்துக் கொண்டேன். எனக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. என் தங்கை போலவே நானும் என் கணவரை அணைத்துக் கொண்டேன். அந்த இரவு தீபாவளி போல எனக்கு இருந்தது. விடியும்போது நான் என் ரூமிற்கு சென்று விட்டேன். சிறிது நேரத்தில் யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது. நான் பதற்றத்துடன் கதவை திறந்தேன். அங்கு வந்திருந்தவர் என் தங்கை. அவள் எனக்கு காபி கொடுக்க வந்திருந்தாள். அவள் முகத்தில் சந்தோஷம் தெரிந்தது. ஆனால் எனக்கோ உள்ளுக்குள் ஒரு குழப்பம். ஏன் அவள் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாள் என்று எனக்கு புரியவில்லை. இன்னும் பல இரகசியங்கள் எனக்கு காத்திருந்தன. தொடர்ந்து கேளுங்கள். அந்த நிகழ்வுக்குப் பிறகு என் மனதில் பல கேள்விகள் எழுந்தன. என் தங்கை ஏன் அப்படி நடந்து கொண்டாள்? அவள் முகத்தில் ஏன் அந்த மகிழ்ச்சி? என் கணவர் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் நான் உள்ளூர ஒரு உண்மையை உணர்ந்தேன். என் தங்கை ஒரு தவறு செய்திருக்கலாம் என்று என் மனம் சொல்லியது. அதை உறுதிப்படுத்தும் விதமாக அவள் என் கணவருக்கு ஆடைகளை எடுத்து கொடுக்க விரைந்தபோது எனக்கு சந்தேகம் அதிகமானது. இதற்கு மேல் என் தங்கையை இங்கு வைத்திருக்க முடியாது என்று முடிவு செய்து அவளை அவள் ஊருக்கு அனுப்பி வைத்தேன். அவள் சென்ற பிறகு சிறிது நிம்மதி கிடைத்தது. ஆனால் என் வாழ்க்கையில் மற்றொரு சிக்கல் காத்திருந்தது. மறுநாள் காலை பண்ணையார் வீட்டிற்கு வேலைக்கு வந்தேன். அப்போது பண்ணையாரின் மனைவி சோகத்தில் இருந்ததை கவனித்தேன். நான் அவரிடம், "உடல்நிலை சரியில்லையா?" என்று கேட்டேன். அதற்கு அவர், "மனம்தான் சரியில்லை" என்றார். நான் மேலும் விசாரித்தபோது அவர் தனது வாழ்க்கை பற்றி புலம்பத் தொடங்கினார். எங்கள் வீட்டில் பொருளாதார பிரச்சனை இருந்ததால் என்னை பண்ணையாருக்கு 2ஆம் தாரமாக திருமணம் செய்து வைத்தார்கள். ஆனால் பண்ணையார் என்னை ஒருபோதும் கவனித்துக் கொள்வதே இல்லை. நான் ஒரு கூண்டில் அடைந்த கிளி போல வாழ்கிறேன். உன்னை பார்க்கும்போது உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அமைதியை காண்கிறேன் என்றார். அவர் கூறிய வார்த்தைகள் என் மனதில் பாதிப்பை ஏற்படுத்தின.
நான் அவருக்கு ஆறுதல் கூற முயன்றேன். அப்போது திடீரென்று பண்ணையார் அங்கு வந்தார். அவர் என்னிடம், "உன் கணவர் என்ன வேலை செய்கிறார்? இங்கு வேலை செய்ய வரச் சொல்லலாமே" என்றார். "அவர் மது குடிக்கிறாரா?" என்று கேட்டார். நான் இல்லை என்று பொய் சொன்னேன். பண்ணையார் சிரித்துக்கொண்டே, "நாளை அவரை அழைத்து வா" என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். நான் வீட்டிற்கு சென்று என் கணவரிடம் பண்ணையார் வேலை தருவதாக கூறினேன். அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். ஆனால் நான் அவரை மிகவும் எச்சரித்தேன். "நீங்கள் மது குடிப்பதாக பண்ணையாரிடம் நான் பொய் சொல்லியுள்ளேன். அது தெரிந்தால் நம் இருவருக்குமே வேலை போய்விடும். நம் பிள்ளைகளை படிக்க வைக்கவும் முடியாது" என்று கூறினேன். இதை அவருக்கு புரிய வைத்தேன். அடுத்த நாள் நானும் என் கணவரும் பண்ணையார் வீட்டிற்கு சென்றோம். நான் வீட்டு வேலைகளையும் என் கணவர் தோட்ட வேலையையும் கவனிக்க ஆரம்பித்தார். சில நாட்கள் நன்றாக சென்றன. ஆனால் ஒரு நாள் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போக நான் வேலைக்கு செல்ல முடியவில்லை. என் கணவரிடம், "நான் நாளை வருகிறேன் என்று சொல்லிவிடுங்கள்" என்று சொன்னேன். அவர் பண்ணையார் மனைவியிடம் சொல்லிவிட்டு தோட்ட வேலைக்கு சென்று விட்டார். சிறிது நேரத்தில் பண்ணையார் என்னை அழைத்து, "சாப்பாடு எடுத்து கொண்டு வா" என்றார். நான் வீட்டிற்கு சென்று சாப்பாடு வாங்கி வந்தேன். அதை எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்கு சென்று கொடுத்தேன். அந்த நாள் முடிந்து நான் வீட்டிற்கு வந்தபோது என் மனைவி, அதாவது நான், கதையில் நானே இந்த கட்டத்தில் என் கணவரிடம் பேசுவதாக என்னிடம் கேட்டார். "இன்று நீங்கள் தோட்டத்தில் மட்டும்தான் வேலை செய்தீர்களா? வீட்டிற்குள் சென்றீர்களா?" என்று. நான் நடந்ததை சொன்னேன். உடனே என் மனைவி, "இனிமேல் நீங்கள் அந்த வீட்டிற்குள் செல்ல வேண்டாம். அங்கு பண்ணையாரின் 2வது மனைவி இருக்கிறார். அவர்களுக்கு சில பிரச்சனைகள் உள்ளன. நாம் இருவரும் சந்தோஷமாக இருப்பது அவர்களுக்கு பொறாமையாக உள்ளது. யாராவது பார்த்து உங்களை தவறாக பேசுவார்கள்" என்று கூறினார். அதை கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். அன்று முதல் நான் வேலைக்கு செல்லும்போது வீட்டிற்குள் செல்லாமல் தோட்ட வேலையை மட்டும் பார்த்துவிட்டு வர முடிவு செய்தேன். மறுநாள் பண்ணையாரின் மனைவி என்னிடம், "உடம்பு சரியாயிற்றா?" என்று கேட்டார். நான் சரி என்று சொல்லிவிட்டு வேலைக்கு சென்றேன். அவர் ஏதோ சந்தேகத்துடன் என்னை பார்த்து சிரித்தார். அது எனக்கு அச்சத்தை ஏற்படுத்தியது. என் வாழ்க்கை இன்னும் சிக்கலான பாதையில் செல்கிறது என்பதை நான் உணர்ந்தேன். தொடர்ந்து கேளுங்கள். சில மாதங்கள் கடந்தன. அப்போது என் அம்மா வீட்டிற்கு செல்வதற்காக 2 நாள் லீவு கேட்டு பண்ணையாரின் மனைவியிடம் சொல்லிவிட்டேன். அவர் எனக்கு பணம் கொடுத்து, "உன் கணவரை 2 நாட்கள் கூட பிரிந்திருக்க மாட்டாயே, அவரையும் அழைத்துச் செல்கிறாயா?" என்று கேட்டார். அப்போது பண்ணையார் அங்கு வந்து, "நீ 1 வாரம் தங்கியிருந்து வா. உன் கணவனை விட்டுட்டு நீ போனால் இங்கு தோட்ட வேலையை யார் பார்ப்பது?" என்று கூறினார். நான் அவர் சொன்னதை தட்டாமல் சம்மதித்து என் கணவரை விட்டுச் சென்றேன். ஆனால் என் மனதில் ஒரு பயம் இருந்தது. நான் இல்லாத நேரத்தில் என்ன நடக்குமோ என்று. நான் திரும்பி வந்தபின் பண்ணையார் வீட்டில் வேலைகள் தொடர்ந்தன. ஒரு நாள் பண்ணையார் என்னிடம், "இன்று உன் வீட்டில் யாரும் இல்லை. இங்கே சாப்பிட்டுவிட்டு உறங்கலாம்" என்றார். நானும் அதற்கு சம்மதித்தேன். ஆனால் என் மனதில் பண்ணையாரின் மனைவி கூறியதை நினைத்தேன். அவர் பண்ணையாருடன் மகிழ்ச்சியாக இல்லை என்ற வார்த்தைகள் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. நான் அந்த ரூமில் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். அப்போது அந்த ரூமின் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. பண்ணையாரின் மனைவி வெளியே வந்து என்னருகில் வந்து அமர்ந்தார். "ஏன் உறங்கவில்லை? உன் மனைவி ஞாபகம் வந்துவிட்டதா?" என்று கேட்டார். நான் எதுவும் பேசவில்லை. அவர் மீண்டும் தன் துயரத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். "பண்ணையார் என்னை கவனித்துக் கொள்வதே இல்லை. நான் என்ன செய்வதென்று புரியவில்லை" என்று புலம்பினார். நான் அவருக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக பேசிக் கொண்டிருந்தேன். திடீரென்று அவர் என் அருகில் வந்து, "நீ என்னை சரியாக புரிந்து கொண்டாயா?"
என்று கேட்டார். அந்த நேரத்தில் அவர் மிகவும் நெருங்கி வந்தார். அது என் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தியது. நான் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தேன். விடியும்போது அவர் தனது இருக்கைக்கு சென்று விட்டார். இந்த சம்பவம் 2 நாட்கள் நீடித்தது. பின்னர் அது 3 நாட்களாக தொடர்ந்தது. இந்த நிலை எனக்கு மிகவும் மன உளைச்சலை கொடுத்தது. மறுநாள் காலை என் மனைவி, நான் என் கணவரிடம் கோபமாக பேசினேன். நீங்கள் என்னை ஏன் வந்து பார்க்கவில்லை என்று கேட்டேன். என் கணவர், இங்கு வேலை இருந்தது, நேரமில்லை என்று சாக்கு சொன்னார். நான் மேலும் கோபத்துடன், நீங்கள்தான் என்னை இந்த வேலைக்கு சேர்த்து விட்டீர்கள் என்றேன். இந்த சண்டையின் போது பண்ணையார் அங்கு விரைந்து வந்தார். இப்போது என்ன நடந்தது? நீ வந்தவுடன் சண்டை போடுகிறாயா என்று கேட்டார். நான் ஒன்றுமில்லை ஐயா என்று சொல்லிவிட்டு வேலைக்கு சென்று விட்டேன். அப்போது பண்ணையார் மனைவி என்னிடம், ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்துவிட்டாய் என்று கேட்டார். நான் எனது வேலையை முடித்துவிட்டு இன்று வந்தேன் என்றேன். அதற்கு அவர் மிகவும் மகிழ்ச்சியுடன், நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்றார். அவர் மகிழ்ச்சிக்கான காரணம் எனக்கு புரியவில்லை. அன்றிரவு நாங்கள் வீட்டிற்கு சென்றோம். நானும் என் கணவரும் எப்பொழுதும் போலிருந்தோம். மறுநாள் காலை என் கணவர் பண்ணையார் மனைவியிடம், நாம் இருவரும் எங்காவது வெளியே செல்லலாமா என்று கேட்டது என் காதில் விழுந்தது. இதை கேட்டதும் எனக்கு மிகவும் சந்தேகம் வந்தது. நான் ஊருக்கு சென்றபோது ஏதோ நடந்திருக்குமோ என்று என் மனம் பலமாக சொல்லியது. ஆனால் நான் அதை பொருட்படுத்தாமல் என் வேலையை தொடர்ந்தேன். இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையின் அறிகுறிகளாக இருந்தன. தொடர்ந்து கேளுங்கள், அடுத்து என்ன நடந்தது என்பது. அன்று பண்ணையார் வீட்டில் வேலை நடந்து கொண்டிருந்த போது திடீரென பண்ணையாரின் கூச்சல் கேட்டது. நான் ஓடி சென்று பார்த்தபோது என் கணவர் பண்ணையாரின் மனைவியை கட்டிப்பிடிப்பது போல் இருந்தது. இதை பார்த்த பண்ணையார் என் கணவரை கட்டையால் தாக்கிக் கொண்டிருந்தார். நான் ஓடிச் சென்று, என்ன நடந்தது என்று கேட்டேன். பண்ணையார் கோபமாக, உன் கணவன் தகாத முறையில் நடந்து கொண்டிருக்கிறான். நான் என் கண்களால் பார்த்தேன். இனி இவன் இந்த பக்கம் வரவே கூடாது, நீயும் வரக்கூடாது என்று கூறி என் கணவனை அடித்து வெளியே தள்ளினார். நான் அதிர்ச்சியடைந்தேன். என் கணவர் செய்த செயல் எனக்கு மிகுந்த அவமானத்தை தந்தது. நாங்கள் வீட்டிற்கு திரும்பினோம். பல நாட்களாக நான் என் கணவருடன் பேசவே இல்லை. என் மனதில் கோபமும் வெறுப்பும் இருந்தன. ஒரு நாள் என் கணவர் என்னை அணுகி சமாதானப்படுத்த முயற்சித்தார். ஆனால் நான் அவரை கடுமையாக திட்டினேன். எங்கள் பிள்ளைகளில் ஒருவர் டிவி பார்த்து கொண்டிருந்தார். மற்றொரு பிள்ளை தூங்கிக் கொண்டிருந்தார். என் கணவர் டிவியை ஆஃப் செய்துவிட்டு வீட்டின் பின்புறம் சென்று விட்டார். நான் சிறிது நேரத்தில் அவர் எங்கே சென்றார் என்று பார்க்க வெளியே சென்றேன். அப்போது என் கணவர் என் கையை பலமாக பிடித்து இழுத்து என்னை வலுக்கட்டாயமாக தனது ஆசைக்கு இணங்க வைக்க முயன்றார். நான் மறுத்ததால் அவர் என்னை மிகவும் மோசமாக தாக்கினார். அந்த சத்தத்தை கேட்டு பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஓடி வந்தனர். அவர்கள் என் கணவரை கண்டித்து மிகவும் மோசமாக திட்டினர். ஏன் உன் கணவன் இப்படி மிருகத்தனமாக நடந்து கொள்கிறான்? அவனுக்கு பைத்தியமா என்று கேட்டனர். எல்லோரும் சென்ற பிறகு நான் தனியாக இருந்தேன். இந்த நிகழ்வுக்கு நான் தான் காரணம் என்று என்னை நானே குற்றப்படுத்திக் கொண்டேன். நான் என் குடும்பத்தை இந்த நிலைக்கு கொண்டு வந்துவிட்டேனே என்று வருந்தினேன். அடுத்த நாள் காலை நான் என் கணவரிடம் பேசினேன். நீங்கள்